ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ எல்லாருமே ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து காற்றுக்கான வேலை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை காலத்தில் வந்து மூவ் ஆக போகுது. ஸோ இது வரைக்குமே நார்மலாக ஃபேமிலி அந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் சூர்யா அண்ட் வெண்ணிலா வச்சே ஃபுல்லாக சீரியலை மூவ் பண்ண போகிறாங்க. ப்ரோமோவுமே அப்படி தான் உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்னும் எபிசோடில் வந்துட்டு வெண்ணிலாவுடைய அப்பா வந்துட்டு அவ்வளோவா பேசலை. நான் கூட அவர் வந்து அதிகமாக ஏதாச்சும் பேசிடுவாரோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அவருடைய கேரக்டர் இன்னைக்கு அவ்வளோவா பேசவே இல்லை. அதே போல் சூர்யாவுடைய பெரியம்மா வந்துட்டு அவ்வளோ விஷயம் பேசியுமே வெண்ணிலாவுடைய அப்பா வந்து அப்படி சைலண்டாக தான் நின்னார். ஸோ அவங்க அவ்வளோ விஷயம் பேசிட்டு போனதுக்கு அப்புறமுமே வெண்ணிலா அவங்க எதுவுமே திட்டமும் இல்லை. ஜஸ்ட் ஏன் அப்படின்றத மட்டும் தான் கேட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. ஸோ அவர் பேசியிருந்தாரா வேணா இன்னுமே கொஞ்சம் நெகட்டிவிட்டி இருந்திருக்கலாம். பட் அவர் பேசாமல் போனது வந்து சரி ஓகே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆகிட்டாரு. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு சூர்யா அண்ட் வெண்ணிலாவுடைய அந்த ஹக் சீனு, சிவானியோடைய கேரக்டர் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எண்டுங்க. கடைசியிலே போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்லிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்ததுக்கு இன்னைக்கு சிவானியோட கேரக்டர் எண்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் நோட் பண்ணிங்களா என்னன்னு தெரியல. இப்போ பொதுவாக நெகட்டிவிட்டி போயிட்டு இருக்குன்னா அதே கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா சீல் கொஞ்சம் மோசமாக இருக்கும். பட் இன்றைக்கி வந்து பெரியம்மா அவ்வளோ விஷயம் பேசிட்டு நெகட்டிவாக கொண்டு போயிட்டு உடனே ஒரு சடன் காமெடியாக மாற்றிட்டாங்க இல்லையா. அந்த சாமியார் வந்து சிரிச்ச விஷயம் இனிமேல் ஊரே அவங்கள பார்த்து சிரிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த லைட்டாக சின்ன காமெடி சைடு கொடுத்தது ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேவி டீம் வந்துட்டு அடிக்கடி கொஞ்சம் பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி சேர்த்தே கொண்டு போகலாம். ஸோ இன்னொரு பக்கம் ப்ரோமோஸ் எல்லாமே வந்துட்டு வெளியில் வந்து இதுக்கப்புறம் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது வந்துட்டு கேவி சைடு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டோரி இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க கையிலுமே நிறைய ஸ்டோரிஸ் வச்சுருக்காங்க. ஸோ சேனலும் சரி டீம் சைடும் சரி கொஞ்சம் டிசைட் பண்ணலாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. பட் இந்த வாரம் டிஆர்பி வந்து டிசைட் பண்ணி சொல்லிடுங்க. டிஆர்பி நல்லா வந்துச்சு அப்படின்னா சேனல்ஸ் வந்து யோசிக்கலாம். பேரலாக கண்ணை கலைமான சீரியலுமே வந்துட்டு ஸ்டோரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அவங்க என் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற டவுட்மே எனக்கு வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் அதான் கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்குறீங்க. பட் பார்ப்போமே. கேகே வந்துட்டு ஒரு அதுவும் டல் ஸ்டோரி தான். பட் கேகே ரெண்டு பேருக்குமே டிஆர்பி டிசைட் பண்ணிட்டு ஸோ பேஸ்ட் ஆன் தட் வந்து எந்த சீரியல் என் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. ஸோ எது இருந்தாலும் பிக் பாஸ் வருது. ஸோ விதின் செப்டம்பருக்குள்ள ஒரு சீரியல் முடியணும். இப்போ போகிற ஒரு ஸ்கெடியூல் வந்து அந்த சீரியலுக்கு லாஸ்ட் ஸ்கெடியூலாக இருக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மந்த் எடுக்கிற ஸ்கெடியூல் தான் ஏதாவது ஒரு சீரியலுக்கு லாஸ்ட் ஸ்கெடியூலாக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் ரெண்டு டீம்ட்டுமே கேட்டிருக்கேன். எந்த ரிப்ளை கிடைச்சாலும் உங்களுக்கு உடனே ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னும் எபிசோட் மறக்காமல் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எல்லாரும் மறக்காமல் டிவியில் பாருங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.